Hello friends, welcome back to channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஒரு cream making தான். இன்னைக்கு நம்ம ஒரு under eye cream தான் ரெடி பண்ண போறோம். இந்த under eye cream பாத்தீங்கன்னா நம்ம vitamin C powder வச்சு ரெடி பண்றோம். vitamin C powder நம்ம under eye க்கு போடும்போது அந்த darkness நல்லாவே கம்மி பண்ணும். அந்த puffiness எல்லாத்தையும் நல்லாவே கம்மி பண்ணும் இந்த cream. இந்த cream எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி பக்கத்துல பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல்னு கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். நீங்க நம்ம சேனலை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ இந்த க்ரீம் பண்றதுக்கு நம்ம எடுத்துக்கிறது பாத்தீங்கன்னா க்ரீம் பேஸ் தான். இந்த க்ரீம் பேஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட க்ரீம் மேக்கிங் கிளாஸஸ்ல நான் பண்ணது தான். இந்த க்ரீமை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு அண்டர் ஐ க்ரீம் பண்ண போகிறோம். இந்த க்ரீம் வச்சு நம்ம எந்த ஃப்ளேவரில் வேணால் நம்ம க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த க்ரீம் கிளாஸ் நம்ம கூடிய சீக்கிரத்தில் லான்ச் பண்ண போகிறோம். அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி முசி ஹெர்பல்ஸில் நிறைய அஃபோர்டபுள் கிளாஸஸ்லாம் இருக்குது. உங்கள் யாருக்கு விருப்பம் இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம். இப்போ நான் 25 கிராம்ஸ்க்கு நான் இந்த பேஸ் க்ரீம் எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு 25 கிராம்ஸ் ஆஃப் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிற பேஸ் க்ரீம் எடுத்துக்கிறேன். நிறையா ஜெல்லில் பேஸ் பண்ணுறது எப்படி, ஷாம்பூஸில் பேஸ் பண்ணுறது எப்படி, எல்லா கிளாஸஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. யார் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்கொயரி பண்ணலாம். இப்போ நான் ஒரு 25 கிராம்ஸ்க்கு ஆஃப் க்ரீம் எடுத்துட்டேன். இப்போ இதில் நான் விட்டமின் சி பவுடர் 0.25 கிராம்ஸ்க்கு நான் எடுத்துக்கிறேன். அண்டர் ஐக்கு ரொம்ப நல்லது இந்த விட்டமின் சி. இது நீங்கள் டெய்லியும் ஒரு 30 டேஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது நல்ல ரிசல்ட் நீங்கள் பார்க்கலாம். க்ரீம் அப்ளை பண்ண ஒரு 10 நாள்லேயும் நீங்கள் ரிசல்ட் பார்க்கலாம். நான் ஒரு 0.25 கிராம்ஸ்க்கு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். நம்ம இந்த பேஸ் பண்ணி வச்சுட்டா நமக்கு தேவையான ஃப்ளேவர்ஸில் நம்ம எப்போ வேணால் க்ரீம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் எல்லா பவுடரும் ஆட் பண்ணிட முடியாது. ஹெர்பல் ஸ்பவுட்ஸ்லாம் மேக்ஸிமம் ஆட் பண்ண முடியாது. இந்த மாதிரி நியாசனமைன், சாலிசிலிக் ஆசிட், கோஜிக் ஆசிட் அந்த மாதிரி பவுடர்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஹெர்பல் பவுடராக ஆட் பண்ணால் பார்த்திங்கன்னா இன்ஃப்யூஸ் மெத்தடில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 3 ட்ராப்ஸ்க்கு நான் இன்றைக்கி லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது அண்டர் ஐனால லாவெண்டர் நல்லாவே நமக்கு டார்க்னஸ்லாம் குறைக்கும். ஸோ இப்போ அதையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு க்ரீமை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். க்ரீமோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னாலே தெரியும். நல்லா சூப்பராக நம்ம மார்க்கெட்டில் வாங்குகிற க்ரீம் மாதிரியே இருக்கும். இது நீங்கள் ப்ராப்பராக பேஸ்லேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். எப்படி நீங்கள் க்ரீம் மேக் பண்ணணும், அதில் ஃப்ளேவர்ஸ் எப்படி பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லி கொடுத்துருவேன் இந்த க்ரீம் கிளாஸில். இந்த கிளாஸ்ன்னு இல்லை, பொதுவாக எல்லா கிளாஸ்லையும் நீங்கள் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கற்றுக்கலாம். இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது ஒரு கண்டெய்னர், க்ளீன் கண்டெய்னர் மாற்றிக்கிறேன். இந்த அண்டர் ஐ க்ரீமை நீங்கள் உடனேவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம இதுக்கு ஒரு டைமிங்லாம் இல்லை. நீங்கள் இப்போ பண்ண செகண்ட் அந்த அன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது டெய்லி நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த அண்டர் ஐ க்ரீமை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களோட அண்டர் ஐ நல்லாவே கம்மியாகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு க்ரீம் பண்ணலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி நான் ஒரு 25 கிராம்ஸ்க்கு க்ரீம் எடுத்துட்டேன். இப்போ இதில் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இது பண்ணி வச்சுருக்கேன். இன்ஃப்யூஸ் பண்ண மஞ்சிஸ்டா கடுக்காய், வாட்டரில் இன்ஃப்யூஸ் பண்ண கடுக்காய் மஞ்சிஸ்டா இது தான். போன வீடியோவில் பார்த்துருக்கலாம். ஃபேஸ் வாஷில் நான் இன்ஃப்யூஸ் பண்ணது தான். அதில் போன பேலன்ஸ் இருந்தது நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ அதுலேருந்து ஒரு 2 ml மட்டும் எடுத்திருக்கேன். 2 ml வாட்டரை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். 2 ml இனஃப், நமக்கு அதிகமாக எடுத்துட வேண்டாம். 2 ml போதும். அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு பேஸ் க்ரீம் இருந்தாலே நீங்கள் எல்லா ஃப்ளேவர்ஸ்லேயும் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பேசிக்காக க்ரீம் எப்படி ரெடி பண்ணணும், அது ஃப்ளேவர்ஸ் எப்படி ஆட் பண்ணணும், எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணணும், ஹைட்ரோசால் எப்படி ஆட் பண்ணணும் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக நம்ம சொல்லி கொடுத்துருவோம். இப்போ இதில் நான் ஒரு 3 ட்ராப்ஸ்க்கு எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எந்த எசென்ஷியல் ஆயிலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் லாவெண்டர் தான் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் நான் நிறைய பேர் க்ரீம் கிளாஸ் கேட்டனால
பர்சனலாகவும் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் அவங்களுக்காக தான் நான் க்ரீம் கிளாஸ் அடுத்த கிளாஸ் என்னோடது க்ரீம் தான். இது வரைக்கும் நம்ம லாஸ்ட்டாக லிப் பாம் கிளாஸ் போட்டிருந்தோம். அதுலேயும் இன்ட்ரெஸ்ட் யாருக்கு இருக்கோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம போட்டுட்ருக்கோம் கிளாஸஸ்லாம். இந்த க்ரீம் கிளாஸ் நமக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் நம்ம போட்டுருவோம். போட்டுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ நம்மளோட 2 க்ரீமே ரெடி ஆயிடுச்சு. இந்த 2 க்ரீமே நீங்கள் வந்து உங்களோட அண்டர் ஐக்கு போடலாம். நீங்கள் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது உங்களோட அண்டர் ஐ ஏரியாவுக்கு மட்டும் போடுங்க. இது தொடர்ந்து நீங்கள் ஒரு 30 டேஸ்க்கு போட்டுட்டு வரும்போது நல்லா டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். இந்த வீடியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பை, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.